பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த அருமையான வேளையில் நீங்கள் பைபிள் ஸ்டடி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய வசனங்கள் பைபிள் ஸ்டடி நம்ம டெய்லி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வெவ்வேறு விதமான டாப்பிக்கில் நிறைய விஷயங்கள் ஆவியான நம்மளோட பேசி கொண்டிருக்கார். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அருமையாக ஒரு கதை மாதிரி போகக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இது நல்லா ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஒரு கோரிலேஷன் இருக்கும், அழகாக அப்படியே 1 by 1 பார்க்கறதுக்கு. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண்டவர் வந்து தேவாதி தேவன் வந்து மனுஷனை படைச்சிட்டு ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். மனுஷனை தன் சாயல்ல படைச்சு அவர் ரொம்ப நேசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் நேசிக்கிறது மட்டும் இல்லாம, இப்ப எப்படி நம்ம வந்து நம்மளோட பிள்ளைகளுக்கு வந்து நீ இதை பண்ணுமா, இதை செய்ப்பா, இது பண்ணினா உனக்கு இதை செஞ்சு கொடுக்குறேன், நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு நேசிச்சு அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ராமிஸ் பண்ணி நான் அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்னு சொல்லி தர மாதிரி தேவன் வந்து மனுஷனை எப்படி நேசிக்கிறாருன்னா, அளவு கடந்த அன்புனால என்ன பண்றாரு, ஒவ்வொரு நேரமும் அவனுக்கு நிறைய வாக்கு திட்டங்கள் கொடுத்து அது மட்டும் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டே வராரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தங்கிட்டையும். இன்னைக்கு பார்க்க போற மொத்த மெசேஜ் என்னன்னா, தேவன் மனுஷனோட பண்ண உடன்படிக்கைகள் என்னென்ன, அதை எப்படி பண்ணாரு, அதை எப்படி பிதாவாகிய தேவனா யெகோவா தேவனா யாவேவா இருக்கிறவரு எப்படி புதிய ஏற்பாடு வரைக்கும் வந்து முடிக்கிறாரு, அங்க இருந்த அப்ப அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்க போறோம். அது முக்கியமா இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனா இருந்த பழைய ஏற்பாடுல எப்படி இருந்தாரு, அது புதிய ஏற்பாடுல எப்படி அவர் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சு முடிச்சு நிறைவேற்றார் அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். சொல்ல போனா இது வந்து ஆதியாகமத்துல ஆரம்பிச்சு வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் முடிய போற நீங்க மொத்த விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சுருக்கமா ரொம்ப குயிக்கா பார்க்க போறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது யோபு சொல்றாரு ஒரு இடத்துல, ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்படுற விஷயங்கள் இருக்குது, ஆனா எனக்கும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவுல பேசுற மாதிரி அதை புரிஞ்சுக்கொண்டு பேசக்கூடிய ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னது போல, இன்னைக்கு அந்த ஒருத்தர் யார், அப்படி அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து எப்படி கடவுளாக பழைய ஏற்பாடுல மனுஷனை நேசிச்சு மனுஷனோட எப்படி உடன்படிக்கை பண்ணாரு, புதிய ஏற்பாடுல என்ன பண்ணாரு, அதை எப்படி இயேசு கிறிஸ்துவை நிறைவேற்றினார் அப்படின்றதான் இன்னைக்கு தலைப்பு நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக கடவுளின் மாறாத அன்பு. அதாவது கடவுளோட மாறாத அன்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம வசனங்கள் மூலமா பார்த்திருக்கோம். ஆனா கடவுளோட மாறாத அன்பை அழகா பழைய ஏற்பாடுல ஒரு வசனம் புதிய ஏற்பாடுல ஒரு வசனம்ன்ற மாதிரி அழகா அதை கொண்டு வந்து அதை கோரிலேட் பண்ணி இன்னைக்கு ஆவியா நம்ம சொல்ல போறாரு. நம்ம அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி கேட்க நம்ம ரெடியா இருக்கலாம். முதலாவதாக மல்கியா 3ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிப்போம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமென். நல்ல கவனிச்சோம் அப்படின்னா, இங்க ஒரு அதிகாரத்தோரணையோட எல்லா பவரும் உள்ளவரா, எதற்கும் அஞ்சாதவரா, தைரியமா நான் தான், இதுக்கு மேல எனக்கு பக்கத்துல யாரும் இல்லை, என் கூட யாரும் இல்லை, நான் தான் அப்படின்றதுல அழகா சொல்லி தன்னோட மக்களை எப்படி அவர் பாதுகாத்து அதை உடன்படிக்கை பண்றாரு அப்படின்றத பார்க்கிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்னா என்னைக்கு அவர் மாறாத தேவாதி தேவனா இருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூகமாகவில்லை அப்படின்னு சொல்லி அதிகாரத்தோட ஒரு வாக்கு கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கிறோம். இது யாரும் சாதாரண ஒரு மனுஷனால கொடுக்க முடியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த சராசங்களை படைச்ச தேவா தேவனால் மட்டும்தான் இப்படிப்பட்ட வார்த்தையை கொடுத்து அவங்களை காப்பாற்றி தைரியப்படுத்த முடியும் அப்படின்றத பார்க்கிறோம். அதே அடுத்த ஒரு வசனமாக எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிப்போம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். யார் இங்க மாறாதவரா இருக்காரு? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அப்ப இந்த பழைய ஏற்பாடு சொன்னவர் யாரு? நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்ப அவர் யாரு அப்படின்றது நம்மளுக்கு வசனத்தின் மூலமா அழகா தெரிஞ்சிச்சு. பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு? சிம்பிளா சொன்ன போனா, பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறாரு, மனுஷ ரூபத்துல வரணும் அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்துவாக வராரு. இந்த இடத்துல இன்னைக்கு ஆவியானவரா உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் இருக்கிறார் அப்படின்ற நம்ம விசுவாசம். நான் சொல்லிய வார்த்தையே ஆவியும் ஜீவனுமா இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையின் மூலமாக இன்னைக்கு உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் இருக்கிறாரு நம்ம விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்காரு அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சரி, இவருக்கு ஒரு பேர் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல அவருக்கு என்ன பேர், அவர் என்ன பண்ணார் அப்படின்றதையும் பார்த்துடலாம். சரி, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்துல 13-14 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது, அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றும் மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார்
என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். ஆமென். இன்னைக்கு அன்னைக்கு பேசின அதே மோசையோட பேசின தேவாதி தேவன் எப்படி இருக்கிறவா தான் அழகா இங்கிலீஷ்ல போட்டுப்பாங்க, ஐ ஆம் ஹூ ஐ ஆம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அந்த ஐ ஆம் யாரு, அவர் யார் அப்படின்றத அழகா அடுத்த வசனத்துல நம்ம கோரிலேஷன்ல பார்க்கலாம். இன்னைக்கு அப்பேற்பட்ட தேவன் அங்க என்ன பண்றாரு, தான் யாருன்றது காமிக்கிறாரு, அவர் பேர் சொல்றாரு இந்த இடத்துல. இப்ப யோவான் 8ஆம் அதிகாரத்துல 57, 58 வசனத்துல வாசிப்போம். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அப்ப ஆபிரகாம் உண்டாருக்கு முன்னாடி நான் இருக்கிறேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப இதுல இருந்து நம்ம அருமையா அந்த வசனத்தின் மூலமா அழகா தெரிஞ்சுக்கலாம், அங்கிருந்து பிதாவாகிய தேவன் இங்க இயேசு கிறிஸ்துவ வந்திருந்து இங்க விஷயங்கள் நடத்திட்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா பாக்குறோம். இங்க என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர், தான் வந்த வேலையை எப்படி அழகா தான் ஆவியா இருந்து தேவாதி தேவனா இருந்த ஸ்பிரிட், காட் ஆஃப் ஸ்பிரிட் இருந்தவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவ மனுஷன் அங்க வந்து நமக்காக நம்மளுடைய உருவம் எடுத்து நம்மளுடைய பாவங்களை ஒவ்வொன்றதுக்காகவும் தன்னைத்தானே தாழ்த்தி எடுத்து சிலுவையில அரைஞ்சு அந்த பாவத்தை ஒடுக்கணுன்றதுக்காக தான் இயேசுப்பா இங்க வந்தார் அப்படின்றத அருமையா பாக்குறோம். இவர் என்ன பண்றாரு, இங்க எதற்காக வரார், ஒரு மனுஷனா வந்து பாவமில்லாத மனுஷனா வந்து அந்த எல்லாருடைய பாவத்தை ஏற்று அந்த ரத்த பலியிட்டு அந்த பாவத்துக்கு விமோச்சனம் கொடுக்கணும், பாவத்துக்கு பாவ நிவாரணம் கொடுக்கணுன்றதுக்காக அந்த ரத்தத்தை கொடுக்கறதுக்காகவே ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ இங்க வந்தார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அவருடைய நாமம் என்ன, இயேசு கிறிஸ்து. ஏன் அது நம்ம சொல்றோம், இன்னைக்கு அவருக்கு வந்து யாவே, யெகோவா, ஆயம் என்னென்ன பேர்கள் நமக்கு இருந்தாலும், யெகோவா இசி, அந்த இது ஜாயரா அப்படின்னு என்னென்ன பேர் இருந்தாலும் இன்னைக்கு எல்லா பேருக்கும் மேலான ஒரு நாமம் என்ன, அற்புதங்கள் நடக்கக்கூடிய நாமம் என்ன, பேய்கள் நடுங்கக்கூடிய நாமம் என்ன அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவோட நாமம் தான். எல்லா நேம் ஆஃப் above all நேம்ஸ் அது இயேசு கிறிஸ்துவ நாமம் மட்டும்தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்ப அவரே மெசையாவா எப்படி இருந்தார் அப்படின்றது அந்த வசனத்தின் மூலம் பார்க்கலாம். பழைய ஏற்பாடுல ஏசாயா அதிகாரத்துல 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமேன். அப்ப ஏசாயா எழுதுறாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் மேல் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு அவர் சொல்றாங்க, நித்திய பிதா அப்படின்றாங்க, சமாதான பிரபு எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் யாருங்க, அவர் எப்ப இந்த வசனம் நிறைவேறுது அப்படின்றதையும் பார்க்கலாம். அப்ப புதிய ஏற்பாடுல அதை அழகா கொண்டு வந்திருக்காங்க. எப்படி, லூக்கா 1ஆம் அதிகாரம் 32வது வசனம் 33வது வசனத்தை வாசிப்போம். நம்ம அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுத்தார், அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். ஆமேன். இங்க எப்படி இயேசு கிறிஸ்துவ காமிக்கிறாங்க பாத்தீங்களா, அவர் தான் அந்த பிதா அப்படின்றத அழகா காமிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து தான். சோ அவர் என்ன பண்றாரு, அவர் ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை, அவருக்கு முடிவு வராது, அவர் தான் எல்லான்றது அழகா அந்த வசனத்தை மூலம் சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் இந்த பார்த்த அந்த வசனத்துல தான் எப்படி வந்து கடவுளின் மாறாத ஒரு அன்பை வந்து நம்ம இங்க பாக்குறோம். எப்படி அவர் பழைய ஏற்பாடுல இருந்தவர் என்ன பண்ணாரு, புதிய ஏற்பாடுல என்ன பண்ணாரு, அவர் எதற்காக இங்க வந்தாரு, நம்ம என்ன பண்ண போறாரு அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்த்துட்டோம். இப்ப உள்ளுக்குள்ள வரலாம் அந்த டாபிக் உள்ள. இன்னைக்கு வந்து முழுக்க தேவன் நம்மளோட மனுஷனோடு வச்ச உடன்படிக்கைகளை பற்றி பார்க்க போறோம். இந்த உடன்படிக்கை மூலமாக பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு இடத்துலையும் கொடுக்குற ஒவ்வொரு உடன்படிக்கையும் எப்படி பழைய ஏற்பாட்டிலையும் இருந்து இன்னைக்கு எப்படி இயேசு கிறிஸ்து அது முழுமையாக பழைய ஏற்பாட்டில் இருந்த எப்படி இயேசு கிறிஸ்து செயல்பட்டாரு, புதிய ஏற்பாடுல எப்படி இயேசு கிறிஸ்து செயல்பட்டு நிறைவேற்றினார் அப்படின்றத முழுமையாக வசனத்தின் மூலமா நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்ப இந்த கவர்னன்ட் ஜீவ உடன்படிக்கை மற்றும் கிறிஸ்துவில் அதை நிறைவேற்றும் அப்படின்றதுல ஆதாம்ல இருந்து முதல் ஆரம்பிப்போம். அப்ப ஆதாம் கிட்ட என்ன விஷயம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமென். அப்ப நல்லா கவனிச்சோம் அப்படின்னா
அவரு அழகா ஒரு கட்டளை கொடுக்குறாரு. எப்படி பழைய ஏற்பாடுல தேவனா நின்று அந்த இடத்துல பண்றாரு. அப்ப அவருக்கு அங்க உருவமை காட்டப்படல. அவர் உள்ள வராரு, உலா வர்றாருன்ற மாதிரி வசனங்கள் நம்ம நிறைய வாசிக்கிறோம். அவர் என்ன பண்றாரு, அழகா ஆடம்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை சாப்பிடாதப்பா, இந்த விஷயம் என்னனாலும் பண்ணிக்கோ, ஆனா இந்த கனியை சாப்பிடாது, அழகா ஒரு சில கட்டளைகள் கொடுக்குறாரு. சரி, இப்ப அதே வசனத்தின் மூலமாக 1 கொரிந்தியர் 15:22 வசனத்தை வாசிப்போம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, அங்க நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னது என்ன விஷயம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, பாவத்தில் நம்ம மறிச்சு அவரோட உயிர்த்தெழுந்திருக்கோன்றதுக்கு அழகா அவர் இங்க மாற்றி கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு ஆதாமுக்குள் எல்லோரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் வைக்கப்படும். இன்னைக்கு அவர் மேல் நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா அவர் நம்மளுக்கு ஜீவ ஆத்மாவை நம்மளுக்கு கொடுக்க ரெடியா இருக்காரு, இன்டர்னல் லைஃப் நம்மளுக்கு கொடுக்க ரெடியா இருக்காரு அப்படின்றத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இங்க நம்ம கவனிச்சோம் அப்படின்னா ஆடமோட ஒரு கதை அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நடக்கிற அந்த ஈடன் கார்டன் நடக்கிற விஷயம் ஒரு ஃபெயில் ஆயிருது. அவர் பாவத்தில் விழுந்து சாவுக்கு ஏதுவான விஷயத்துக்கு போயிடுது. ஆனா கடைசி ஆதமா நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நம்ம எல்லாத்தையும் ஒபீடியன்ஸ்குள்ள, அதாவது ஒரு ஒபீடியன்ஸ்குள்ள நம்மளுக்கு வாழ்வு அளிக்கிறார் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா பாக்குறோம். அப்ப இயேசு கிறிஸ்து அதை எப்படி நிறைவேற்றுகிறார் அப்படின்றத மொத்தமா அந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் காமிச்சார். ஆதாமும் இயேசு கிறிஸ்துவும் அழகா கம்பேர் பண்ணி இந்த வசனங்களை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி பழைய ஏற்பாட்டுல யாவே அப்படின்னு சொல்ற அந்த யெகோவா தேவனுடைய நாமத்தை எப்படி அவர் பண்ணிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். ஏசாயா அதிகாரத்துல 43ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஆமென். அப்ப பழைய அழகா ஆண்டவர் என்ன பண்றாரு, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாம நான் இருப்பேன்னு சொல்லி அங்க ஒரு அழகா ஒரு வாக்கு தத்தம் பண்ணி கொடுக்குறாரு, ஒரு உடன்படிக்கை பண்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே மார்க் 2ஆம் அதிகாரத்துல 5-7 வசனம் வாசிப்போம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். அப்ப கவனிச்சோம்னா பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் ஒருத்தருக்கு தான் இருக்கு, அது தேவனுக்கு தான். அப்ப இங்க அவங்க சொல்றாங்க, என்ன யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, இந்த இடத்துல சிந்தி கொண்டிருக்காங்க, தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல கேட்கிறாங்க. அப்ப அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கு, தேவன் ஒருத்தர் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னு. அப்ப இங்க நமக்கு நல்லா தெரியுது என்ன அப்படின்னா, தேவன் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். இன்னைக்கு இந்த பாவத்தை கொண்டு போய் இன்னைக்கு ஒரு சர்ச்ல இருக்க ஒரு பாஸ்டர்ட்டையோ ஒரு ஃபாதர்ட்டையோ போய் முட்டி போட்டு இந்த மாதிரி நான் பாவம் பண்ணிட்டேன்னு போய் சொல்றதுனால மன்னிக்கப்படாது. நம்ம மனமும் ஆண்டவரே, நான் செய்த பாவத்தை நீங்க சுட்டி காட்டிட்டீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு மன்னிச்சிருன்னு சொல்லி அவர் காலில் போய் நம்ம விழுகும் பொழுதுதான், முழு மனசோட நம்ம போய் அவர்கிட்ட போய் கொட்டும் பொழுதுதான் ஆண்டவர் மட்டும்தான் அதை மன்னிக்க முடியும். இன்னைக்கு அதைதான் அழகா அங்க செஞ்சு காமிக்கிறாரு. யார் அவங்க பண்றாரு, ஏசாயா அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நானே உன்னுடைய மீதுல நான் மன்னிக்கிறேன்ப்பான்னு சொல்லி பாவங்கள் நினையாமல் இருப்பேன் அவர் சொன்ன தேவன் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவா இங்க மன்னிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் எப்படி ஒவ்வொரு மனுஷனோடும் நம்ம வாக்குத்தத்தம் பண்ணாலும் இங்க எப்படி அவர் பழைய ஏற்பாட்டுல இருக்க தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி அங்க செயல்பட்டார் அப்படின்றத பாக்குறோம். அதே தேவனா இயேசு கிறிஸ்துவா புதிய ஏற்பாட்டுல அவர் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க அழகா ஆண்டவர் காட்டி கொண்டிருக்காரு நமக்கு. சரி, இப்ப ஆதாமோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு உடன்படிக்கை பண்றாரு. இந்த உடன்படிக்கை யாரோட பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நோவாவோட பண்றாரு. நோவாவுடனான உடன்படிக்கை நியாய தீர்ப்பு மூலம் பாதுகாத்தல். அப்ப என்ன பண்றாரு, அது ஒரு நியாய தீர்ப்பு. நோவா காலத்துல ஒரு நல்ல நியாய தீர்ப்பு நடக்குது, மக்கள் பொல்லாதவங்களா இருக்கிறாங்க, நோவா குடும்பத்தை மட்டும் காப்பாத்துறாரு இந்த இடத்துல, மிச்சவங்க எல்லாம் அழியப்படுறாங்க. அந்த நியாய தீர்ப்பு மூலமாக நோவா குடும்பத்துக்கும் அவங்க வர சங்கதிக்கும் எப்படி அவர் ஒரு பாதுகாத்தல் உடன்படிக்கை பண்றாரு அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிப்போம். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். ஆமென். அப்ப அந்த திருப்பி இது சாதாரண ஒரு உடன்படிக்கை பண்ண கூட அவர் ஒரு மனுஷன் கிடையாது, சாதாரண மனுஷன் பண்ற மாதிரி உடன்படிக்கை கிடையாது, தேவன் மனுஷனோட பண்றாரு. இது தேவன் மனுஷனோட பண்றதுக்கு மனுஷன் தகுதியா அப்படின்னு கேட்டா சுத்தமா கிடையாது. ஆனா ஏன் பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, தேவன் நம்ம மேல அவ்வளவு அன்பா இருக்காரு, நம்மளை
குழந்தைய பாக்குற மாதிரி பார்த்து, என் செல்லம்ல, என் பிள்ளை இல்லப்பா, இதை பாருமா, இதை செய்யப்பா, இதை செஞ்சணும், இதை செய்யறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி நம்ம பிள்ளைகிட்ட சொல்ற மாதிரி அந்த அன்போடு தேவன் நம்மளெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு நேசிச்சு உடன்படிக்கை பண்றாரு. சரி, நான் இனிமே அடிக்க மாட்டேன், சரி நான் இந்த மாதிரி பண்ணாத, தப்பு பண்ணாத, நீ இப்படி தப்பு பண்ணா அதை செஞ்சிருவேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக ஆண்டவர் சொல்லி காமிச்சார். அவர் அன்பில்லாத தேவன், கொடூரமான தேவன் அப்படின்ற சொல்ல வரல. ஆனா எவ்வளவு அன்பான தேவன், ஆனா அதே நேரத்துல நீதினா அது கரெக்டா செய்யக்கூடிய ஒரு தகப்பனா இருக்கிறார் அப்படின்றதையும், கடவுளா இருக்கிறார்ன்றதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆதியாகமம் சொன்னது போல நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் சொல்லி அழகா சொல்றாரு. அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கு. ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணி அந்த கவனன்ட் பண்ணி காமிக்கிறார் தேவன் இந்த இடத்துல. சரி, இப்ப அதே இது புதிய ஏற்பாட்டுல என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாமிசை அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. ஆமென். ஆமென். அப்ப நம்ம நல்லா கவனிக்கிறோங்க. நோவா வந்து அந்த அந்த பேழையில வச்சு ஆண்டவர் காப்பாத்துறாரு. அதே மாதிரி தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நம்மளுடைய பாவத்துக்காக அவர் மறிக்கிறாரு. இன்னைக்கு அவரோட நம்ம என்ன பண்ணோம், அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது நம்மளோட பாவத்தை எல்லாத்தையும் அவர் எடுத்து மறிச்சு இன்னைக்கு அவரோட நம்ம மறிச்சு நம்ம உயிர்ப்பிச்சிருக்கோம் அப்படின்றத நினைவு கூறும் வண்ணமாக நமக்கு இந்த கவனன்ட்டை கொடுத்தாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அந்த இடத்துல. சரி, இப்ப பழைய ஏற்பாட்டுல எப்படி தேவன் ஒரு ஒரு சேவியரா நம்மளை மீட்கும்படி நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு தேவனா நிற்கிறார் அப்படின்றத வசனத்தின் மூலமா பார்க்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஆமென். ஆமென். திரும்ப ஒண்ணு சொல்றாரு தேவன், நானே கர்த்தர், என்னை இல்லாம இரட்சகர் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது எப்ப சொல்றாரு? பழைய ஏற்பாடுல ஏசாயால சொல்றாரு. சரி, அவர் அதே நேரத்துல புதிய ஏற்பாட்டுல ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்றதையும் கவனிப்போம். தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்குள்ள வருவோம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். அப்ப இங்க நல்லா தெரியுது, அங்க பிதாவாகிய தேவனா ஆவியில இருந்து என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம கவனிச்சோம். இன்னைக்கு அது இயேசு கிறிஸ்துவா அவர் எப்படி அதை நிறைவேற்ற போகிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அவர் வர போகிறார். யார் வர போறாரு? இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவா இன்னைக்கு நமக்குள்ள நம்மளை விடுவிக்க வருகிறார் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா பார்க்கிறோம். இங்க ரொம்ப வெரி கிளியரா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் தான் அவரு அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அந்த இடத்துல. சரி, இப்ப இவ்வளவு நேரமாக எப்படி நோவாவோட பண்ண உடன்படிக்கை நம்ம கவனிச்சோமோ அதே மாதிரி இன்னொருத்தரோட உடன்படிக்கை பண்றார். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆபிரகாமுடான உடன்படிக்கை அனைத்து தேசங்களுக்கும் ஆசீர்வாதத்தின் வாக்குறுதி. எல்லா தேசத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமான வாக்குறுதியை ஆபிரகாம் மூலமா பண்றாரு அப்படின்றத பாக்குறோம். ஏன் அது பண்றாரு? தேவன் அவர் முடிவு பண்ணிட்டாரு, நான் இந்த மகனை நேசிக்கிறேன், இந்த பிள்ளைகளை நேசிக்கிறேன், நான் இவங்களோட உடன்படிக்கை பண்ணி அவங்க என்னோட சங்கதியா பரிசுத்தமான சங்கதியா நான் கொண்டு வரணும்னு சொல்லி அவர் விரும்பி என்ன பண்றாரு, ஒவ்வொரு ஆட்களா அவர் தேர்ந்தெடுத்து அவங்களோட ஒரு உடன்படிக்கை பண்றார். அந்த உடன்படிக்கை பண்ணும்போது எப்படி பண்றாரு? தனக்கு கீழ்ப்படியும் போது அந்த உடன்படிக்கை நன்மையாக நிறைவேற்றி கொடுக்கிறார். கீழ்ப்படியா நேரங்களை அவர் அடிக்கிறார் அப்படின்றது நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு அதே தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருடைய வாக்குக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்ம நேசிச்சு நம்ம நித்திய ஜீவன் தர ரெடியா இருக்கார். நம்ம ஒருவேளை தப்பு பண்றோம், ஒரு வழியிலும் தப்பி போறோம் அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட உடனே மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் அதை காப்பாற்ற ரெடியா இருக்கிறார். ஆனா அதை கேட்டும் கேட்காதபடி வசனத்துக்கு செவி கொடுக்காம நம்ம திமுறா இருக்கும் பொழுதுதான் அங்க எப்படி நம்ம அடி வாங்குவோம் அப்படின்றது அந்த வசனத்துக்கு மூலம் பார்க்க போறோம். சரி, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிப்போம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். அவர் என்ன பண்றாரு? தன்னோட பிள்ளையை நேசிக்கிறதுனால ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிப்பாங்களோ நான் ஆசீர்வதிப்பேன்ப்பா, உன்னை யாரெல்லாம் சபிப்பாங்களோ அவனை சபிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு அப்படின்றத பார்க்கணும். சரி, புதிய ஏற்பாட்டுல கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப என்ன பண்றாருங்க? நீங்கள் கிறிஸ்துவனுடைய, அப்ப யாரு இங்க கனெக்ட் பண்றா? இந்த பழைசும் புதுசையும் கனெக்ட் பண்ணக்கூடியவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப
நம்ம கிறிஸ்துக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா அவர்தான் பிதாதான் வருது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது நம்ம என்ன ஆகுது, ஆபிரகாம் சந்ததியாக வாக்குத்தத்தின்படி சுதந்திரத்துக் கொள்றோம் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் காமிக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவன் ஆவியா இருக்கிற தேவனை நீங்க டைரக்டா வந்து கொல்ல முடியாது. அவர் கடவுள். அவர் மனுஷனா நமக்காக நம்மளுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தணும் அப்படின்னு இருக்கனால அந்த பரிசுத்தமான ரத்தம் சிந்துறதுக்காக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவாக நமக்குள்ள வந்து என்ன பண்றாரு, நம்மளுடைய பாவத்துக்கு எல்லாத்தையும் அந்த சிறுவையில தொங்கி மறித்து அந்த ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினால இன்னைக்கு உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார் அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம எல்லோரும் விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாமின் புத்திரர்களாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த சந்ததியா இருப்போம்னு சொல்லி அந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இப்ப ஆபிரகாமோடையும் முடிச்சிட்டார் வாக்குத்தத்தம். அடுத்து மோசேயோட ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. இந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா மோசேயின் உடன்படிக்கை, நியாய பிரமாணம் கிறிஸ்துவில் அதன் நிறைவேற்றம். நியாய பிரமாணத்தை எப்படி கிறிஸ்து அதை நிறைவேற்றார் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வசனத்தின் மூலமா. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்துல 5-6 வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆமேன். அப்ப அழகா தேவன் என்ன பண்றாரு, மோசே கிட்ட வந்து இந்த விஷயங்கள் வாக்குத்தத்தங்கள் சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை சொல்றாரு, நீ இஸ்ரவேல் மக்கள் இருக்கணும் அப்படிங்கிறத அழகா விவரிச்சு சொல்லிட்டாரு. சரி, இப்ப மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிப்போம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழைக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழைக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஆமென். இயேசு கிறிஸ்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு வந்து தப்பா கொடுத்துட்டார் தேவனு, அதை திருத்தி தான் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிருபை அப்படின்னு உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல போனா இந்த கிருபை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கேள்வி போனா டைரக்டா நம்ம ஒரு அழகா ஒரு லிங்க் எடுத்துட்டு போனோம். சவுல் ராஜாவுக்கு வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து தேவன் என்ன பண்றாரு, கிருபையை எடுத்து போட்டேன்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு. அப்ப கிருபைனா என்ன, பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்ததை எடுத்து போட்டதுதான் அந்த கிருபை. அப்ப இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா அதான் கிருபைங்க. அப்ப இந்த கிருபை வந்து என்ன பண்றாரு, இங்க நியாய பிரமாணத்தை நீ டைரக்டாலாம் பண்ணிலாம் ஜெயிக்க முடியாதுமா, உன்னால நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து, அதை நிறைவேற்றும்படியாக தன்னை தாழ்த்தி நமக்கு அவரோட சேர்த்து நிறைவேற்ற வைக்கிறாரு. எப்படி, இன்னைக்கு அவர் மூலமா நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா அந்த கிருபையின் மூலமாக நம்ம நியாயப்பிரமாணத்தை முடிக்கணும் அப்படின்றத அவர் பாக்குறாரு. அப்ப அதுக்கு வசனம் என்ன சொல்லுது, மத்தேயு 5:17 வாசிக்கணும் ஒரு தடவை சிஸ்டர்ஸ். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழைக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழைக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஆமென். ஆமென். அப்ப அவர் அழிக்க வரல, நிறைவேற்றுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நியாய பிரமாணத்துக்கு ஒரு முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரட்சகர் வேணும். ஏன்னா சும்மா முடிக்க முடியாது நியாய பிரமாணத்தை. ஆனா ரட்சகராக இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு, அழகா முடிக்கிறாரு. எப்படி முடிச்சு நமக்கு கிருபை தரார் அப்படின்றது இந்த வசனத்தின் மூலமா பாக்குறோம். சரி, இப்ப அந்த மோசே காலத்துல என்ன பண்றாங்க, இஸ்ரேல் மக்களுடைய வனாந்தரத்தை கூட்டு போறாங்க. அவங்க நிறைய பிரச்சனைகள் நடக்குது. போகும்போதே பல பிரச்சனைகள், பல விதமான முறுமுறுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு வசனம் வருது, இந்த இடத்துல வாசிப்போம். நம்ம சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர் தான் கண்மலையா இருக்கிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். மோசே வழிநடத்தி கூட்டு போறாரு. இவங்க வந்து தண்ணி இல்லைன்னு புலம்புறாங்க. அப்போ ஒரு பாறையை காமிக்கிறாங்க. அந்த பாறை யாரு அப்படின்னா அது நமக்கு யாரு தெரியும். அங்க நீர் வருது, ஊற்று தண்ணீரா வருது. அங்க இயேசு கிறிஸ்து வராரு. நிறைய விஷயங்கள் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம். கதை மாதிரி ஒவ்வொரு விஷயம் எப்படி ஜெனிசிஸ்ல ஆரம்பிச்சு ரெவலேஷன் வரைக்கும் முடிக்க வைக்கிறாரு. இங்க சங்கீதக்காரர் என்ன பாடுறாரு, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவன். இங்க எல்லாமே அவரை கவர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தகப்பனா தேவனா இங்க இருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். அவர் இல்லாம எதுவுமே கிடையாதுங்க. அவர் தான் அந்த கண்மலை, அவர் தான் அந்த கோட்டை, அவர் தான் அந்த ரட்சகர், அவர் தான் அந்த தேவன், அவர் தான் அந்த நம்பிக்கையா இருக்கிற துருகமும் கேடகமும் ரட்சனையும் கொம்பும்.
அடைக்கலமா இருக்கிறார் அப்படின்றத மொத்த விஷயத்தையும் அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள அடங்கியிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இப்பேற்பட்ட தேவன் தாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் கும்பிடுறோம். இன்னைக்கு அவர் தான் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அவர் இல்லாம நம்மளுக்கு விமோச்சனமே கிடையாது. இன்னைக்கு அவர் மட்டும்தான் நம்மளை நம்ம நித்திய ஜீவனுக்கு அழைத்து போக முடியும். அது வரப்போற வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, இப்ப சங்கீதத்துல நம்ம வாசிட்டோம். புது ஏற்பாட்டுல என்ன போட்டிருக்கு? 1 கொரிந்தியர் 10 4வது வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென். இப்ப நமக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு தாகம் கேட்கும் போது அந்த கண்மலையில வந்த தண்ணி எல்லாம் எடுத்து குடிக்கிறாங்க. இன்னைக்கு அவர் யார் அப்படின்னு பார்த்தாதான் அந்த தண்ணீர் குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. எப்படி பழைய ஏற்பாட்டில் நடந்த விஷயம் இங்க எப்படி புதிய ஏற்பாடு அதை கோர்க்கிறாங்க பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவர் முழுக்க பழைய ஏற்பாட்டுல இருந்து ஆதியாகமத்தை ஆரம்பிச்சு புதிய ஏற்பாடு வரைக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் பைபிளை திருப்ப அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து தான். அத்தனை விஷயங்களும் இயேசு கிறிஸ்து கொண்டதுதான். இன்னைக்கு எப்படி நீங்க பார்த்தாலும் அது இயேசுதான். நீங்க யோசேப்பு கதையை காமிக்கணுமா, அவர் இயேசுதான். ஆபிரகாமை காமிக்கணுமா, அவரும் இயேசுதான். மோசையை பார்க்கணுமா, அவரும் இயேசுதான். இன்னைக்கு எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் அவரோட கேரக்டர்ஸையும் அவரோட அன்பையும் காட்டக்கூடிய விஷயமா தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் அவர் தான். இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னா நம்ம ஒண்ணுமே இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அந்த கண்மலை ஆகிய இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கு நமக்கு என்ன பண்ண போறது, விபோச்சனை தர போறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அடுத்தது இப்ப இவ்வளவு நேரம் மோசையை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து தாவீதோட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அது என்ன உடன்படிக்கை அப்படின்றத பார்க்கலாம். தாவீதின் உடன்படிக்கை நித்திய ராஜ்யம். இந்த நித்திய ராஜ்யத்துக்கு தான் நம்ம வெயிட் பண்ணுறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இதுக்காக இப்ப என்ன நடக்குது அப்படின்றத வசனத்தின் மூலம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 7 12-13 வசனத்தை வாசிப்போம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஆமேன். அழகா என்ன நடக்குதுங்க, இந்த மாதிரி அவனோட இருந்து ஒரு ராஜ்யத்தை கட்டுவேன், அவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லி அருமையா அங்க வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு இந்த இடத்துல. ஆனா இந்த விஷயம் எங்க நிறைவேறுதுன்னு வசனத்துக்கு மூலமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லூக்கா 1 32-33 வசனத்தை வாசிப்போம். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். ஆமென். அப்ப இன்னைக்கு இப்படிப்பட்ட ராஜ்யம் தான் இன்னைக்கு நமக்கு நடக்க போகுது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு எல்லோரும் கிறிஸ்துவ விசுவாசிச்சு நம்மளுடைய பாவத்தை அறிக்கை பண்ணி அவரோட வருகைக்கு நம்ம எதிர்கொண்டு நிற்கும் பொழுது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை தர ரெடியா இருக்காரு. முடிவில்லாத ராஜ்யத்தை இன்னைக்கு அவருக்குள்ள நம்ம தரதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்றத விசுவாசிக்கிறோம். சரி, அப்ப தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் எப்பவுமே அவர் ராஜாவா இருந்தாலும் அவர் தேவனுக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு மனுஷனா இருக்காரு. அவருடைய இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயமா இருந்திருக்கு. அதே இதை என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து, அதை ரொம்ப விரும்பி நான் மனுஷனா பிறக்கிறது எப்படின்னா இந்த தாவீதின் சங்கதிலாம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. சரி, இப்ப இவ்வளவு நேரம் கேட்டாலும் இந்த யாவே அப்படின்னு சொல்ற அந்த யெகோவாகிய தேவன் என்ன பண்றாரு, சங்கீதம் 24:10 ஒரு வசனம் சொல்றாரு. வாசிப்போம் சிஸ்டர்ஸ். சங்கீதம் 24:10. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். யார் அந்த மகிமையின் ராஜா? அந்த சேனைகளின் கர்த்தராகிய அவர் தான் மகிமையின் ராஜா. எங்கெங்க அந்த மகிமையின் ராஜான்னு போட்டிருக்கு? இது எப்படி நம்ம இந்த பழைய ஏற்பாடுல சொன்ன அந்த சங்கீதத்தில் சொன்ன அந்த மகிமையின் ராஜா நிறைவேறுது வசனத்தின் மூலமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் விஷயத்துல 19 வசனத்தை வாசிப்போம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ஆமென். இது எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் விஷயத்துல இருக்கு. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. இன்னைக்கு அவர் வரும்பொழுது நம்ம பார்க்க போறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அவரோட வருகையில இப்பேற்பட்ட விஷயங்கள் நடக்க போறது நம்ம உங்கள் கண்களால் நம்மளோட கண்களால பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கு. ஏன்னா அவர் வருகை சீக்கிரம்
இருக்குன்றது நம்ம விசுவாசிக்கிறோம். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா எனும் நாமம் அவருடைய வசத்தின் மேல் அவருடைய தொடையின் மேல் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவர் யாரு? வரப்போக அவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவாக தேவனா இருந்தாரு, எப்படி புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இருக்காரு, இன்னைக்கு எப்படி ஒரு இயேசு கிறிஸ்துவாக திருப்பி வரப்போகிறார் அப்படின்றதுக்கு ஒரு சாட்சி உள்ள வசனமா இருக்குன்றத பாக்குறோம் brothers and sisters. இன்னைக்கு யாராவது நமக்கு 3 தேவனு, இன்னைக்கு 3 கடவுள், பிதா கனி, குமாரன் தனி, ஆவியானவர் தனின்னு சொல்லி யாராவது சொன்னா நம்பவே நம்பாதீங்க. வசனத்தை கேளுங்க, வசனத்தை எடுத்துக்காட்டுன்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவா செயல்பட்டார், இயேசு கிறிஸ்து எப்படி புதிய ஏற்பாட்டுல நமக்காக சிலுவையில் தொங்கினார், இன்னைக்கு ஆவியானவரா உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நான் சொல்லிய வசனமே ஆவியும் ஜீவனுமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குற அதே ஆவியானவரா இன்னைக்கு நம்மளோட இருக்கிற பர்சன் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு வசனத்தை வாசிக்கிறோமா, இந்த வசனத்தினால இதான் இப்படிதான்ப்பா, இதுதான், இது செய்யாத, இது தப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒவ்வொன்று கண்டித்து உணர்த்துறாரா, அந்த ஆவியானவர் தான் இன்னைக்கு நம்மளோட பேசிக்கொண்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் நம்மளோட இருக்காரு, விசுவாசிங்க. சரி, இப்ப யாவே எப்படி ஒரு பிரைட் குரூமா வரார் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது மணவாளனா வரார் அப்படின்றத பார்க்கலாம். ஏசாயா 62ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிப்போம். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியா இருப்பார். ஆமென். அப்ப பாத்தீங்களா எப்படி ஒரு சபை மணவாட்டி அப்படின்றதும், எப்படி மணவாளன் சபையை எடுத்துக்கொள்கிறார் அப்படின்றத பாக்குறோம் அந்த இடத்துல. இந்த வசனத்தை அழகா நம்ம சொல்றாங்க. அப்ப இந்த வசனத்தை இங்க சொல்லும் பொழுது மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல இதோட முழு இது முடிவு எடுக்குது. எப்படி பார்க்கலாம்? அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஆமேன். அப்ப அழகா இயேசு கிறிஸ்து தான் சீஷர்களோடு இருக்கும் பொழுது இந்த விஷயத்த சொல்றாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எடுக்கப்பட்டாலும், இன்னைக்கு ஆவியானவரா நம்மளோட இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவோட வருகை சீக்கிரமா வருது. இன்னைக்கு அந்த நாளுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். மணவாட்டி சபையாக நம்ம என்ன பண்றோம்? இயேசுவே சீக்கிரம் வறுமையான்னு சொல்லி நம்ம கூப்பிட நம்ம ரெடியா இருக்கலாம். அதுக்கு முன்பாக அப்பாட்ட நம்ம செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேட்டு இன்னும் பரிசுத்தம் அடைகிறதுக்கு ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படிய நம்ம ரெடி ஆகலாம். ஒரே நாள்ல அத்தனை வசனம் உங்களால் கீழ்ப்பட முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வசனத்துக்காக நம்ம கீழ்ப்படிய ரெடி ஆகிறதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படிய கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவார். ஏன்னா வாட் யூ டூ இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் வசனம் சொல்லுது. நம்மகிட்ட கொஞ்சம் பலம் இருந்தாலும் போதும், அப்பா அதை இன்னும் நிறைவாக முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்வார் சிஸ்டர்ஸ். சரி, அப்புறம் இந்த உடன்படிக்கை பற்றி பேசிட்டே வந்தோம். ஒவ்வொரு விஷயத்தையும் பேசியாச்சு. இப்ப இந்த புது உடன்படிக்கை, இந்த புது உடன்படிக்கை என்ன அப்படின்றத பார்க்கலாம். புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றும். கிறிஸ்துவின் மூலமாக எல்லா வாக்குறுதியும் நிறைவேறுது அப்படின்றத புது உடன்படிக்கை நம்ம பார்க்கணும்ல. அதுக்குரிய வசனங்களை பார்க்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரத்துல 31 33 வசனத்தை வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் எப்படி ஒரு வாக்கு கொடுக்கிறாருன்றது பாக்குறோம். அவர் என்ன பண்றாரு? நான் அவருடைய தேவனா இருப்பேன்ப்பா, அவங்களோட தேவனா இருப்பேன், அவங்க ஜனமா இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு அருமையான வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கணும். இந்த வாக்குத்தத்தம் தாங்க தொடர்ந்து ஆண்டவர் கடைசி வரைக்கும் நிறைவேற்றி கொண்டு இருக்கார். பழைய ஏற்பாட்டில் ஆரம்பிச்சு பார்க்குற இடத்துல எல்லாம் நான் உன் தேவன், நீ என்னோட பிள்ளைகள், என்ன நீ சந்தோஷமா நீ பிள்ளைகளே நான் அழைக்கிறேன், நீ அப்பான்னு அழை அப்படின்னு அழகா வசனத்துல பார்க்கணும். யூ கேன் லாவிஷ்லி கால் அப்பா ஃபாதர் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நான் உன் தேவன், என் பிள்ளைகள், என்னோட ஜனம், அழகா ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றத வாக்குன்னு சொல்றதை பார்த்துட்டு இருக்கோம். சரி, இது எப்படி இயேசு கிறிஸ்துவ நிறைவேற்றார் அப்படின்றதையும் பார்த்துடலாம். லூக்கா 22ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிப்போம்.
போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். ஆமென். கவனிச்சுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிதாவாகிய தேவனா என்ன பண்றாரு, ஆதாம் கிட்ட அவர் சொல்றாரு, அடுத்தது நோவாட்ட சொல்றாரு, அப்புறம் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, மோசே கிட்ட சொல்றாரு. இப்படி ஓனா நிறைவேற்றிக்கிட்டு வர கர்த்தர் கடைசி மனுஷனா வந்து இயேசு கிறிஸ்துவா அந்த திராட்சரசத்தோட கோப்பை எடுத்து கையில வச்சு சொல்றாரு, இது புது உடன்படிக்கைக்குடைய ரத்தம், இந்த ரத்தத்தை நான் சிந்துறேன்ப்பா, இந்த ரத்தத்தினால உன்னை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன், இன்னைக்கு இது நான் நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் அருமையா அங்க பேசி முடிக்கிறாரு அப்படின்றத பார்க்கோம். அப்ப ஒரு லிங்க் பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்குற ஆதியாகமத்துல இருந்து இன்னைக்கு கடைசி வரைக்கும் தேவன் நம்மளோட வைக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நம்ம அழகா பார்த்து கொண்டிருக்கோம். அப்ப இங்க போஜனம் பண்ண பிறகு அவர் அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. புதிய உடன்படிக்கைக்கான இது என்று வசனம் சொல்லுது இந்த இடத்துல. அப்ப ஆண்டவர் அழகா இங்க ரத்தம் சிந்தி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் அப்படின்றது கவனிக்கணும். சரி, இயேசு கிறிஸ்து, அதாவது இயேசு அனைத்து உடன்படிக்கைகளையும் நிறைவேற்றும். இயேசுதான் எல்லா உடன்படிக்கையும் நிறைவேற்றதுக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த இயேசு இல்லாம அந்த உடன்படிக்கையே இல்லை அப்படின்றதுக்கும் வசனங்கள் மூலமா பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1:20 வசனத்தை வாசி. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆமேன். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்று இருக்கிறது. எப்படி தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம். அப்ப தேவன் என்ன பண்றாரு, எல்லா வாக்குத்தத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்துவா வந்தார். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 10 தெய்வமா 3 தெய்வமா அப்படிலாம் கும்பிடாம இன்னைக்கு நம்மளுக்கு ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றத அருமையா காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவர் காமிச்ச அத்தனை வாக்குத்தத்தங்களும் பைபிள்ல பாக்குற அத்தனை விஷயமும் இயேசு கிறிஸ்துவை குறிச்சுதான் இருக்கு. இன்னைக்கு அவருக்குள்ளதான் எல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்றத பாக்குறோம். எபிரேயர் 8:6 வாசிப்போம். இவரே விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நேரிலும் பழைய ஏற்பாட்டுல சொன்ன மாதிரி பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தங்களை சொல்லிட்டே வந்தாலும் அதை வந்து மத்தியஸ்தர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்பட்டாரு. அவரே இறங்கி மனுஷனாக வந்து இயேசு கிறிஸ்துவாக நின்று மத்தியஸ்தம் பண்ணி அந்த வாக்குத்தத்தையும் இயேசு கிறிஸ்துவாகவே நின்று அதை நிறைவேற்றினார் அப்படின்றதுக்கு அழகு எக்ஸாம்பிள் உள்ள வசனமா நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, முக்கியமா ஒரு 3 விஷயம் பண்ணணும். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கணும். இன்னும் இயேசு கிறிஸ்துவும் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை அவங்க அம்மா மரியாள் இருக்காங்களே அவங்க விசுவாசிக்கலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறான காரியமாயிரும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த மோட்சத்துக்கு வழியா இருக்கிறார். அவர் தான் வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கு, வேற எந்த வழியும் கிடையாது. அப்ப இல்ல பிதாவுக்கு நான் அதை கும்பிட்டுக்கிறேன், ஆவியானவருக்கு தனியா கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க 3 தெய்வமா பார்த்தாலும் அதுவும் தவறாயிரும். ஏன்னா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ வந்தார், எனக்கு ஆவியானவரா நம்மளோட உங்களோட என்னோட இருக்கிறார்ன்றது விசுவாசிக்கணும். அவருக்கு ஒரே நாமம், அவர் இயேசு கிறிஸ்து தான். அந்த நாமத்துக்கு மட்டும் தான் வல்லமையான நாமமா இருக்கு அப்படின்றத நம்ம அறிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு அந்த நாமத்தினாலதான் நம்ம பேப்டிசம் எடுக்கணும் அப்படின்றது வசனத்தின் மூலமா பார்த்திருக்கோம். இன்னைக்கு அவர் மட்டும்தான் உங்களையும் என்னையும் ரசிக்க முடியும், வேற யாரும் ரசிக்க முடியாது. அதனாலதான் பிதாவாகிய தேவன் அன்னைக்கு மனுஷ ரூபத்துல இயேசுவா வந்தார் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா அழகா பார்க்கிறோம். சரி, அப்ப முதலாவது நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம். 2வது என்ன பண்ணணும், இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த காரியங்கள்ல நம்ம வாழ்த்து கொண்டிருக்கிற நேரத்துல ஆண்டுக்கு நன்றியோடு இருந்து, ஆண்டவரே உம்முடைய அன்பு என்றைக்கு மாறாதப்பா, நான் உங்க விசுவாசிக்கிறேன்னு சொல்லி விசுவாசத்தோட ஒரு நன்றியோட இருக்கணும். அடுத்த 3வது விஷயம், அவருக்கு கீழ்ப்படியணும். இந்த கீழ்ப்படிதல் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி வசனங்களுக்கு மொத்தமா நம்மளால கீழ்ப்படிதல் ஒரே நாள்ல பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு வசனத்தையும் ஆண்டவர் இந்த வசனத்தை நீங்க சொல்லியிருக்கீங்களே, இது நான் கீழ்ப்படுகிறேன், இது நான் காம்ப்ரமைஸ் ஆகாம உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி உங்களுடைய பர்சனல் பிரேயர் ரிலேஷன்ஷிப்பை இயேசு கிறிஸ்துக்குள்ள இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் உங்களை ஆண்டவரோட வருகையில சேர்த்துக்கொள்ளும். வேற யாரு எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணாலும், எத்தனை பேர் நீங்க உங்க முன்னாடி வந்து நின்னாலும் அது எந்த இடத்துலயும் உங்களை கூட்டு போகாது. ஆனா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க, அதை கொண்டு சிந்திச்சு கொண்டு இருங்க. அப்பா நான் ஏன் இருக்கேன், எனக்கு என்ன சாமியை நீங்க தர போறீங்க, நான் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் என்னோட பிரேயர் லைஃப் எப்படி இருக்க போகுது ஆண்டவரே, ஸ்பிரிச்சுவலா எனக்கு என்ன ஆண்டவரே க்ரோத் கொடுக்க போறீங்க, அடுத்த விஷயம்
சொல்லுங்க ஆண்டவரே, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவரேன்னு சொல்லி அவரோட உதவியை கேட்டுக்கிட்டே இருங்க, அவரோட பேசிக்கிட்டே இருங்க. நீங்க நடக்கும்போது, வேலை பார்க்கும்போது சரி, வண்டியில போகும்போது சரி, என்ன காரியம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க அவரோட பேசி கொண்டுகிட்டே இருக்க அந்த நேரம் மட்டும்தான் உங்களை இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பாக உங்களை முழுமையாக பரிசுத்தமாக்கி அவர் வருகையில கூட்டு போக முடியும். இன்னும் நம்ம பரிசுத்தம் இல்லாம இருக்கும், நிறைய பரிசுத்த குறைச்சிகள் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் காடை இன்னும் அதிகமாக்கணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதை செய்ய 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 நம்ம அறியாமே நமக்குள்ள இருக்க ஒவ்வொரு பாவமும் நம்ம விட்டு விலகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். சரி, இப்ப இவ்வளவு நேரம் பேசணுமே, கடைசி என்ன விஷயம் ஆண்டவர் நம்ம சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நித்திய அன்பின் உடன்படிக்கை. ஆண்டவர் நம்மளோட ஒரு நித்தியமான ஒரு அன்பின் உடன்படிக்கை நம்ம சொல்றாரு. என்ன அப்படின்றத பாத்துடலாம். ரோமர் 8:39 வாசிப்போம். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். அப்ப இன்னைக்கு வாழ்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் வேற எந்த விஷயமானாலும் கிறிஸ்து இயேசு உங்களோட பிரிக்க முடியாது. அவர் அன்பு அப்பேற்பட்ட ஒரு அன்பான இருக்கு. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நம்ம தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கும் பொழுது ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். தேவையில்லாத விஷயங்களை பேசுறதுனாலயோ, தேவையில்லாத விஷயத்தை நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறதுனாலயோ நம்ம எந்த விஷயத்திலையும் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம முன்னேறி செல்ல முடியாதுன்னு ஒரு தெரிஞ்சுக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா ஆண்டவர் வசனம் சொல்றாரு, மேலானவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்ப நம்மளோட பார்வையும் நம்மளோட சிந்தையும் மேலான விஷயங்களை சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். இன்னைக்கு நம்மளோட பார்வை தவறா போகுதா, ஒரு தப்பான விஷயத்த பாக்குறோமா அப்படின்னா நம்ம உடனே நம்ம மைண்ட்ல பேசணும், மகனே மகளே, நான் எதற்காக உன்னை அழைச்சேன், உன் அழைப்பு என்ன, உன் பார்வை எதை பாக்குறதுக்கு தானா, இந்த விஷயத்த பேசுறதுக்கு தானா, இந்த விஷயத்த கேட்கறதுக்கு தானா, இல்ல இந்த மாதிரி விஷயத்த சிந்திக்கிறதுக்கு தானா உன்னை அழைச்சேன், உன்னை நான் தெரிஞ்சு கொண்டேன் அப்படின்னு கேட்பார். அப்ப அதுக்கு பதில் என்ன சொல்ல போறீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்மளோட இருதயத்தை லைட் ஆக்கிடலாம். ஆண்டவருக்கு முன்பாக எல்லாத்தையும் அழுது கொட்டி தீர்த்திடலாம். ஆண்டவரே, இனி நான் புது மனுஷனா மாறுறேன்ப்பா, நீங்க வாங்க. எவ்வளவு அருமையாக வாக்குத்தத்தங்கள் கொடுத்து நிறைவேற்றி வச்சிருக்கீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி இனி அந்த வசனங்களை வாசிச்சு அப்பாவோட பாதையில செல்ல மறுபடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள அன்பான தேவனே, உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துக்கிறோம் தேவரே. இந்த அருமையான வேலை ஆண்டவரே, வசனத்தின் மூலமா நீங்க என்ன மறைச்சு நீங்க பேசுறதுக்காக நன்றி செலுத்துறேன் தாப்பனே. அப்பா, இது ஜாயின் பண்ணிக்க ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் தேவரே நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய அன்பினாலும் தேவரே நீங்க கட்டி அணைத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேவரே, வசனத்தினால தேவரே உங்களை தொடுங்கப்பா. பலவிதமான வேதனைகள், கஷ்டங்கள், கலக்கங்கள், போராட்டங்கள், வியாதி நிமித்தமாக தேவரே அவங்களுக்குள்ள போராட்டங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, எதுவா இருந்தாலும் ஒரு நொடி போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு இம்பாசிபிளே கிடையாது ஆண்டவரே. தேவரே, எல்லா ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் வித் காட்னு சொன்னது போல ஆண்டவரே, எல்லாமே உம்மால் முடியும் ஐயா. இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களோட பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தேவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவரை அதை விரட்டி அடிக்கிறேன்ப்பா. நீ வல்லவர் ஐயா. உம்முடைய நாமத்தை கொண்டு அவங்க குடும்பத்தையும் அவங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. தொடுங்கப்பா தேவரே, அவர்கள் தவறுகளை மன்னிச்சிருங்க தேவரே. இன்றிலிருந்து ஒரு புது மனுஷனாக அவங்களை மாற்றி கொடுத்துக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேவரே, அவங்களையும் குடும்பத்தையும் தொடுங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. எந்த பிசாசுங்கிறீங்களா அதோடைய இயேசு நாமத்துல விரட்டுற ஆண்டவர் ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். அப்பா தொடுங்க, பலப்படுத்துங்க தேவரே. இன்னும் வசனத்தை ஆராய்ந்து தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு முன்பாக உண்மையாக சாட்சியாக எது நடந்தாலும் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் எங்க அப்பாவுக்கு முன்பான உண்மையா வாழ்வேன்னு சொல்ல அந்த வைராக்கியத்தை நீங்க தருவதற்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஆண்டவரே. அவங்களோட போராட்டத்தில் நீங்க கூட இருங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க இல்லையோ, தங்களை விட்டுட்டு போயிட்டீங்களோ அவங்க நினைக்காதபடி நான் இருக்கேன் மகளே, நான் இருக்கேன் மகளே, அவங்களோட பேசுங்க தகப்பனே. அவங்கள தொடுங்க. நீர் மட்டும்தான் அப்பா எங்களை விடுதலை பண்ணி கொண்டு போக முடியும். உங்க வருகை நோக்கி சீக்கிரம் இருக்கும் ஆண்டவரே. வெயிட் பண்ற ஆண்டவரே. சீக்கிரம் வருவதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இனி இந்த உலகத்துல எங்களால் தாங்க முடியாது அப்பா. ஒவ்வொரு பிரச்சனையும் போய் கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டு இருக்கோம் ஆண்டவரே. அப்பா, சீக்கிரம் வாங்க. உமக்காக நாங்க வெயிட் பண்றோம் ஆண்டவரே. மனவாட்டு சபையா நின்று அப்பா உங்களை கூப்பிடுறோம் ஆண்டவரே. உண்மையோடு நம்ம கூப்பிடுறோம், அன்போடு கூப்பிடுறோம் ஐயா. சீக்கிரம் வாங்க. எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உமது கையில் எங்களை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.